Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கும்பம் நன்மைகள் மற்றும். பொதுவாக காலபுருஷனுடைய 11ஆம் வீடான கும்பம் சனி பகவானுடைய ஆட்சி மூலத்திரிகோண வீடு. இது ஒரு பாவ வீடு. காலபுருஷனுக்கு இது பாதகஸ்தானமும் கூட. பாதகஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் ரெண்டுமே இதுதான். இதில் இருக்கிற சூட்சுமம் என்னென்னா, பாதகங்கள் புரியும் போதே லாபம் வரும் அப்படிங்கிறது தான் இயற்கையின் நியதி. ஒருத்தருக்கு அதீதமான லாப மேன்மை ஏற்படணும்னா அவர் சில பாவங்களை செஞ்சு தான் ஆக வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையும் கூட இன்றைய கலியுகத்தில். அப்படிப்பட்ட இந்த கும்ப வீட்டில் நன்மைகள் மட்டும் அப்படின்னு எடுத்துக்கும் போது இங்கே சில கிரகங்கள் பெரும் கெடுதல்களை செய்வதில்லை. ஆனால் மோஸ்ட்லி ஆஃப் கிரகங்கள் இந்த வீட்டில் ஒரு மாதிரி நட்பு சமங்கிற வலிமையை மட்டுமே அடைந்துவிடும். அதில் சனி பகவான் இந்த வீட்டில் லக்னாதிபதியாகவும் ஆட்சி மூலத்திரிகோணத்துக்கு அதிபதியாகவும் செயல்படுறாருங்கனால சனி இங்கே தனிச்சு இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சனி பகவான் லக்னத்தில் தனிச்சு இருக்கிறது உங்களுக்கு ஒரு மந்தத்தனத்தையும் சோம்பேறித்தனத்தையும் ஒரு செயலற்ற தன்மையையும் எப்போதுமே ஒரு ஏக்க நிலையையும் கொடுத்து விடக்கூடியது. அதுவும் இல்லாமல் இது பாதகஸ்தானம் அப்படிங்கிறதுனால இளமை காலத்தில் நிறைய துன்பங்களையும் வேதனைகளையும் வருத்தத்தையும் மகிழ்ச்சியற்ற தன்மையையும் அனுபவித்து முடிச்சுட்டு தான் லைஃப்பில் செட்டிலாக விடும். பிறந்தது முதலே ராஜ வாழ்க்கை வாழ்கிற கும்பலக்கணக்காரங்களை விரல் விட்டு எண்ணிடலாம். 10,000 பேரில் ஒருத்தருக்கு வேணால் கிடைச்சா கிடைக்கலாம். ஒரு 10,000 கும்பலக்கணம் பிறந்தது, அதில் ஒருத்தர் ஏதோ தப்பி பிறந்துட்டார் அப்படிங்கிறது மாதிரி வேணால் சொல்லலாமே ஒழிய பாக்கி 9,999 பேருக்கு இதுதான் விதியாக. அப்போ கும்பம்னாலே துன்பம், துன்பத்துக்குன்னு பிறக்கக்கூடிய ஒரு லக்ன அமைப்பு. மகரமும் அதே விதியில் தான் வரும், கும்பமும் அதே விதியில் தான் வரும். இது ஒரு நிலைத்த வீடு அப்படிங்கிறதுனால நீடித்து நிலைத்த துன்பத்தை தரும் அமைப்பு இந்த வீட்டுக்கு உண்டுன்னு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் தனாதிபதிங்கிறவர் போய் இந்த கும்பத்திலேயோ நிலைத்த வீடுகளில் உட்காந்தா உங்களுக்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறத பண்ணலாம். அதே மாதிரி தொழில்காரகர்கள், அதாவது 10ஆம் அதிபதி உங்களுக்கு போய் நிலைத்த வீடுகளில் உட்கார்ந்தாலும் நிலைத்த தொழில் இருக்கும் யோகமும் ஏற்படும். ஸோ இது ரெண்டும் ஒரு மாதிரி ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வீட்டில் சூரியன் கடுமையான பகை நிலையை பெறுகிறார்னாலும் கூட தன் சொந்த வீட்டை தானே பார்ப்பாருங்கிற மாதிரியும் உத்தராயண புண்ணிய காலத்துக்குள்ளே இருப்பாருங்கிறதுனாலையும் தன் உச்ச வீட்டை நெருங்கி விடுவாருங்கிறதுனாலையும் இது அவ்வளோ மோசமான வீடு இல்லை அப்படிங்கிற பாஸ் மார்க்கை சூரியன் வாங்கிடுவார். சந்திரனுக்கு இந்த வீடு பிடிக்கவே பிடிக்காதுங்க. தன்னுடைய வீட்டுக்கு 8லையும் மறையும் ஸ்தானம் கொண்ட வீடுங்கிறதுனாலையும் சனிக்கும் சந்திரனுக்கும் கொஞ்சம் 7ஆம் பொருத்தங்கிறதுனாலையும் சந்திரன் இந்த வீட்டில் அமர்வது பெரும் சிறப்பான யோக பாக்கியதைகளை தரும் அமைப்பாக இருப்பதில்லை. கும்பத்தில் சந்திரன் அப்படின்னாலே அது கும்ப ராசியில் வரும். அது கொஞ்சம் கொடுப்பினை குறைவான ராசி அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது வந்துடும். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெறும் சனியுடைய இன்னொரு வீடு அப்படிங்கிறதுனால ஒரு சம உச்சங்கிற அடிப்படையில் இருக்கும். இருந்தாலும் இது ஒரு பாவ வீடு, செவ்வாய் ஒரு பாவ கிரகங்கிறதுனால முன்னுக்கு பின் முரணான பலவிதமான நெகட்டிவான பலன்களையும் சேர்த்து ஓரளவுக்கு வைராக்கியம், துணிச்சல், வெற்றி அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய வீடாக இது இருக்கும். புதனை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் உட்காரலாம், அது ஒரு நல்ல அமைப்பு தான். புத்திசாலித்தனம், நார்மலாகவே கும்பம் ஒரு விதண்டாவாதம் பேசக்கூடிய லக்னம், பயங்கர விதண்டாவாதம் பேசக்கூடிய வீடு. கிழக்கு என்ன நாங்கள் மேற்க அப்படிம்பாங்க, வடக்கு என்ன நாங்கள் தெற்க அப்படிம்பாங்க, சாப்பிடுன்னு சொன்னால் நான் தூங்குவேன் அப்படிம்பாங்க. இது எதிர்மறையாக சிந்திக்க வைக்கக்கூடிய வீடு. அந்த வீட்டினுடைய அமைப்பில் புதன் உட்காரும்போது கொஞ்சம் புத்தியை பயன்படுத்தி அந்த புத்திசாலித்தனத்தின் அடிப்படையில் ஜாதகர்கள் செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குங்கனால புதனுக்கு இது ஒன்றும் பெரிய நெகட்டிவ் இல்லை. சுக்கிர பகவான் அருமையான அமைப்பு. சுக்கிரன் நீங்கள் உட்கார்ந்து கும்பலக்கணமாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஏதோ கொடுத்து வச்சுருக்கீங்க போன பிறவியில். ஓரளவுக்கு நீங்கள் செய்த புண்ணியம் உங்களை காப்பாற்றி வழிநடத்தி கரை சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இவர் கும்பலக்கணத்துக்கு பாக்கியாதிபதியும் சுகாதிபதியுமாக வர்றதுனால ஓரளவு வீடு வாசல் வசதி பொருளாதார வீடு, அதாவது கும்பத்தின் நெகட்டிவ் தன்மையை சுக்கிரனுடைய இருப்பு குறைக்கும்.
பாசிட்டிவாக அதை மாற்றும். நல்ல விஷயங்கள் ஜாதகருக்கு நடப்பதற்கு வழிவகை செய்யும் அமைப்பாக சுக்கிரனுடைய இயல்பு வந்துடும். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கலாம். அவர் வியாழ வட்டம்ங்கிற நிலைத்த வீடுகள் தன்மையில் வர்றதுனாலையும் இவர் தன லாபாதிபதியாக இருக்கனாலையும் பொருளாதார ரீதியாக ஜாதகர்கள் முன்னேறுவதற்கு இந்த கும்ப வீட்டில் இருக்கிற குரு உதவி புரிவார். இதில் அவருக்கு திக்பலமும் கிடைக்கும். புதனுக்கும் குருவுக்கும் லக்னத்தில் திக்பலங்கிறதுனால இவங்க ரெண்டு பேருமே ஜாதகரை அறிவாளியாக்கி சாமர்த்தியசாலிகளாக்கி அதிர்ஷ்டம் உள்ளவர்களாக, நார்மலாக அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கக்கூடிய லக்னம் கும்பம்னு அடிக்கடி சொல்லுவேன். இது அதிர்ஷ்டம் உள்ளவர்களாக இவங்களை மாற்றி வளர்ச்சி பாதைக்கு வழிவகை செய்வார்கள். அப்போ குருவும் இங்கே இருக்கலாம், ஒன்றும் நெகட்டிவ் இல்லை. சனி இருக்கலாம், லக்னாதிபதிங்கிற முறையில் அவர் வலுவடைகிறது. ஆனால் அதே நேரத்தில் இயற்கை சுபர்களின் தொடர்பு கண்டிப்பாக அவருக்கு இருக்கணும். எங்கேயாவது இருந்து குரு பார்க்கணும், இல்லை கூட சேரணும். சுக்கிரன் பார்க்கணும் அல்லது சுக்கிரன் சேரணும். புதன் பார்க்கணும், இல்லைன்னா புதன் சேரணும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் சனி பகவான் இங்கே இருக்கும்போது ஓகேங்கிற லெவலை கொண்டு வருவார். அப்படி இல்லைன்னா ரொம்ப கர்ண கொடூரமாக லக்ன ஜாதகர்களை மாற்றி விட்ருவார். வெறும் சனி மட்டும் தனித்து கும்பத்தில் உட்காந்து நீங்கள் கும்ப லக்னமாகவும் இருக்கீங்கன்னா ஜாதகர் மற்றவர்களால் அணுக முடியாத அளவிற்கு மோசமான மனிதராக மாற்றிவிடும் தன்மை சனிக்கே உண்டு. லக்னாதிபதி தான், ஆனால் அவரே செய்வார். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறவங்க ராகுவும் கேதுவும். இவர்கள் ஒரு மாதிரி கலப்பு பலன் தரக்கூடியவங்க தான். ராகு கேதுகளுக்கு கும்ப வீடு வெறும் சிறப்பான வீடுன்னு சொல்லிட முடியாது. அது ஏற்கனவே ஒரு பாவ வீடு, இவங்க ஏற்கனவே பாவக்கோள்கள். கொஞ்சம் விருச்சிகத்தில் இருக்கிறது மாதிரியே ஒரு நெகட்டிவான பலன்கள் தரக்கூடியவங்க தான். இங்கேயும் கண்டிஷன் சப்ளை சுபர்களுடைய பார்வையோ இணைவோ கிடைக்கப்பெற்றால் இவர்களும் தசாபுத்தி காலங்களில் நீடித்த நிலைத்த பலவிதமான நற்பலன்களை தரும் கடமைப்பட்டவர்கள். நார்மலாக கும்பத்தை வைத்து லாபத்தை கணக்கிடலாம்னு சொல்லுவாங்க. கும்பத்தை வைத்து லாபத்தை கணக்கிடலாம். கூடவே அடிஷனல் பலனே என்னென்னா கும்பத்தை வைத்துத்தான் பாதகத்தையும் கணக்கிட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் கும்பத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகத்தினுடைய காரகத்துவமும் ஆதிபத்தியமும் உங்களுக்கு லாபமும் கொடுக்கும், பாதகமும் கொடுக்கும். புரியுதுங்களா? சூரியன் கும்பத்தில் இருக்கார், அப்பாவால் ஆதாயம் இருக்கும், லாபம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும், அப்பா சொத்து சேர்த்து வைப்பார், இதெல்லாம் ப்ளஸ்ஸு. அதே அப்பா உங்கள் வாழ்க்கையை கெடுத்து விட்டுருவார், ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையை உண்டாக்கிடுவார். ஒரு வாழ்க்கைக்கே பொருந்தாத ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு டோட்டல் லைஃபையும் டேமேஜ் பண்ணி விட்டுடுவார். பாதகம். அதிகாரம் கிடைக்கும், அரசு பதவி கிடைக்கும், அதனால் ஆதாயம் கிடைக்கும், முன்னேற்றம். அந்த வேலையிலேயே சிக்கலை உருவாக்கி கேஸு கோர்ட்டு கேஸுன்னு அலைய விட்டுடுறது பாதகம். ஸோ இந்த வீடு லாபமும் பாதகமும் சேர்த்து தரக்கூடியது. 50-50 சாய்ஸ் தான். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு லாபம் வரும், கூடவே அதே வகையில் பாதகமும் வரும். குரு 5ஆம் இடம் அந்த கும்பத்தில் இருக்கார். குரு கும்பத்திலே இருக்கார், நிலைத்த வீட்டில் குரு இருக்கார். தனம், லாபம், முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி எல்லாம் கொடுக்கும். கூடவே பார்த்திங்கன்னா பிள்ளைங்களால் பிரச்சனை, பிள்ளைகளால் தலைவலி, அந்த காரகத்திற்வ ரீதியாக செய்ய வேண்டிய சிக்கலையும் செய்வார். ஸோ இது ஒரு மாதிரி முழுவதும் நன்மைகள் மட்டுமே தரக்கூடிய வீடு இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த விருச்சிகம், கன்னி, கும்பம் இந்த 3 வீடுகளும் முழுமையான நன்மைகள் தரக்கூடிய வீடுகளாக மாறவே முடியாது. இது காலபுருஷனுடைய 6ஆம் வீடும் 8ஆம் வீடும் பாதக வீடுமும் அப்படி இதில் இந்த 8ஆம் வீடும் பாதக வீடும் கடும் பகை கிரகங்களுடைய வீடு, அதாவது நெகட்டிவான கிரகங்களுடைய பாவக்கோள்களுடைய வீடுகளாகவும் வந்துடுறதுனால ஒரு நல்ல ஜாதகத்தினுடைய அழகு இந்த 2 வீட்டில் கிரகம் இல்லாமல் இருக்கிறது தான். அப்படியே கிரகங்கள் இருந்தாலும் அவங்க தசை நடத்த வராமல் இருக்கிறது. இதெல்லாம் பாசிட்டிவ். இது நல்லது இல்லை அப்படிங்கிறதுலையும் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. இங்கே இருக்கும் கிரகங்கள் செயல்படாமல் இருந்தாலே உங்களுக்கு நிச்சயம் நன்மைகள் இருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.